ஏ ராதிகா, ராதிகா! அவளை பிடித்து பின்னுக்கு வேகமாக இழுத்தாள் குணவதி. என்ன அங்க அப்படி பார்த்துட்டு இருக்க? பின்னாடி வண்டி வர்றது கூடவா உனக்கு தெரியல? என்ன ஆச்சுமா? பின்னாடி வண்டி வருது, அது கூடவா தெரியல? என்ன அப்படி வேடிக்கை உனக்கு? இல்லம்மா, அங்க பாரேன், அவங்க 2 பேரும் எப்படி சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. ஐயோ, உனக்கு இதே வேலையா போச்சு. யாருன்னா எப்படி சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தா உனக்கு என்னம்மா? ஏன் தான் நீ இப்படி இருக்கியோ? இல்லம்மா, என்னன்னு தெரியல, அப்படியே பார்த்துட்டு இருந்துட்டேன். உன்னை தலையில் ஒரு குட்டு வைத்தாள் குணவதி. ராதிகா, இவள் பிஎஸ்சி இறுதி ஆண்டு படிக்கிறாள். இவளுக்கு ஒரு சகோதரி, அவள் பெயர் அருணா. அவளுக்கு தற்பொழுதுதான் திருமணம் நடந்து முடிந்தது. இவர்களுடைய அம்மா குணவதி. கணவன் இறந்து 15 ஆண்டுகள் ஆகிறது. 2 பெண் பிள்ளைகளை கணவன் இல்லாமல் சாமர்த்தியமாக படிக்க வைத்து, மூத்தவளுக்கு திருமணமும் முடித்து வைத்து இன்னும் ஓய்வின்றி உழைத்து கொண்டிருக்கிறாள். ராதிகாவிற்கு சிறுவயதிலிருந்தே அப்பா இல்லாத காரணத்தினால் அப்பாவின் அன்பிற்காக நிறைய ஏக்கங்கள் இருக்கு அவள் மனதில். எங்காவது அப்பா மகள் ஒன்றாக இருப்பதை பார்த்தால் அவர்களை உற்று பார்த்து கொண்டே இருப்பாள். அவர்கள் பேசுவது, சிரிப்பது, அரட்டை அடிப்பது, இதையெல்லாம் பார்த்து ஆனந்தப்படுவாள். அவர்களுக்குள் நடக்கும் உரையாடல்களை எல்லாம் கவனித்து இவள் சிரித்து கொண்டிருப்பாள். அதனால் ஏனோ அவள் மனம் பூரித்து போகும். இப்படித்தான் அவள் சிறுவயது முதலில் ஒரு கற்பனை உலகிற்குள் அவள் ஆய்வாழ்ந்து கொண்டிருந்தாள். வாழ்க்கையில் அவளுக்கு கிடைக்காத மொத்த அன்பும் தன் கணவனிடம் இருந்து தான் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு அவள் மனதில் 1000 மடங்கு இருந்தது. படிப்பு முடிந்த கையுடன் ராதிகாவிற்கு வரன் பார்க்க ஆரம்பித்து விட்டாள் குணவதி. இதுநாள் வரை தான் மனதில் வைத்திருந்த ஆசை கற்பனைகளுக்கெல்லாம் உயிர் கொடுக்க போகிறவர் யார் என்று ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தாள் ராதிகா. அவள் எதிர்பார்த்தது போல் நல்ல வரன் அமைய ராதிகாவின் திருமணம் இனிதே நடந்து முடிந்தது. முரளி, இவர் ஒரு தனியார் கம்பெனியில் வேலை செய்கிறார். தனியார் கம்பெனி என்றாலும் நல்ல வருமானத்தில் தான் இருக்கிறார். வசதி வாய்ப்புகளுக்கு எந்த குறையும் இல்லை. இவர் வேலையில் அடிக்கடி வெளியூர் செல்லும் வேளை இவருக்கு. திருமணம் நடந்து சில நாட்கள் கழித்து ஒரு நாள் இரவு ராதிகா முரளி வருவார் வருவார் என்று வாசலில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாள். மணி 10 ஆனது, அவன் வரவில்லை. பின்பு உள்ளே சென்று தன் படுக்கை அறையில் அவனுக்காக வெகுநேரம் காத்திருந்தாள். மணி 12 ஆனது, அவன் வரவில்லை. தன் கணவனுடன் இந்த நிமிடத்திற்காக காத்திருந்த அவளின் மனம் ஏமாற்றமடைந்தது. அன்று இரவு முரளி மிகவும் லேட்டாகத்தான் வந்தான். சாப்பிடவும் இல்லை, அப்படியே படுத்துவிட்டான். மறுநாள் காலை 7 மணி அளவில் ராதிகா காப்பி டம்ளருடன் முரளியை தட்டி எழுப்பிக் கொண்டிருந்தாள். என்னங்க, எழுந்தறிங்க, காப்பி குடிங்க என்று எழுப்ப, ஏன் ராதிகா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு கூட நிம்மதியா கொஞ்ச நேரம் தூங்க விட மாட்டியா? எனக்கு டயர்டா இருக்கு, நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரேன், காப்பி அப்புறமா குடிச்சிக்கிறேன் என்றவனை விடாமல், ஐயோ அப்படி இல்லைங்க, டிஃபன் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், நீங்க குளிச்சுட்டு வந்தீங்கன்னா சாப்பிட்டு நம்ம எங்கன்னா வெளியே போலாங்க. என்னது, வெளியே போகணுமா? ஐயோ இல்லை ராதிகா, இன்னைக்கு எனக்கு செம டயர்டாக இருக்கு, நான் எங்கேயும் வெளியே வரதா இல்லை. இப்போ எதுக்கு திடீர்னு வெளியே போகணும்னு சொல்கிற? நாம் எந்த பிளானும் போடலையே என்று கேட்டவனை முகத்தை சுளித்து கொண்டு, ஆமாம், எல்லாத்தையும் நானே தான் சொல்லணும் என்று சினுங்கிக் கொண்டே எழுந்து சென்றாள். முரளி ராதிகாவை கண் திறந்து சரியாக கூட பார்க்கவில்லை. இன்றைக்கு அவள் மிகவும் அழகாக இருந்தாள். புது புடவை கட்டிக்கிட்டு, தலை நிறைய மல்லிப்பூ வச்சுக்கிட்டு, கை நிறைய கண்ணாடி வளையல் போட்டுக்கிட்டு, நகையெல்லாம் அழகா அணிஞ்சுக்கிட்டு, காலையிலேயே ராதிகா கணவன் தன்னை காண வேண்டும் என்று அவசர அவசரமாய் எழுப்பினாள். என்ன பிரயோஜனம்? இவளுக்கு கோபமாய் வந்தது. அங்கிருந்து எழுந்து வந்து நைட்டு வந்து அவர் படுக்கும்போதே மணி 12க்கு மேல் ஆயிடுச்சு. அப்பவே சொல்லியிருக்கலாமே, ஒருவேளை ஞாபகம் இல்லையோ என்று நினைத்தவள், ஆமாம், நானே எப்படி சொல்றது, அவருக்கே தெரியும் தானே, லேட்டாக படுத்தாரு, அதனால தான் இன்னும் தூங்கிட்டு இருக்காரு, பாவம், கொஞ்ச நேரம் பொறுத்து போய் எழுப்பலாம் என்று மனசுக்குள் நினைத்து கொண்டிருக்க, முரளியின் செல்போன் அடிப்பதை கேட்டு உடனே அதை அவசர அவசரமாக எடுத்து கொண்டு உள்ளே ஓடினாள். என்னங்க, எந்திரிங்க, உங்கள் ஆஃபீஸில் இருந்து கால் பண்ணுறாங்க, இந்தாங்க என்று முரளியை எழுப்பி கொடுத்தாள். மனசுக்குள் அவ்வளவு சந்தோஷம். அப்பாடா, ஆஃபீஸ் கால் வந்து அவரை எழுப்பிடுச்சு. இந்த வாட்டி கண்டிப்பாக வெளியே எழுந்து வந்து நம்மளை பார்ப்பாரு.
நம்ம இப்படி ட்ரெஸ் பண்ணி இருக்கிறத பார்த்துட்டு நிச்சயம் கண்டுபிடிச்சிருவாரு. ராதிகா ஆனந்தத்தில் அங்கும் இங்குமாய் நடந்து கொண்டிருந்தாள். முரளி வெளியே வருவதை பார்த்தவுடன் அப்படியே வெட்கத்தில் தலை குனிந்து அவனை ஓரக்கண்ணால் பார்த்தவள், அவன் தன்னை கவனிக்காமல் அவசர அவசரமாய் பீரோவை திறந்து ஷர்ட் பேண்ட்டுகளை எடுத்துக்கொண்டு ஒரு டவலையும் எடுத்துக்கொண்டு குளியலறைக்குள் நுழைய, என்னங்க, எங்க கிளம்பிட்டீங்க என்று கேட்டாள். இல்லை ராதிகா, ஆஃபீஸில் ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு. திருச்சி வரைக்கும் நான் கொஞ்சம் போகணும். அங்கே ஒரு கிளைண்ட்டை பார்க்கணும். என்னங்க, என்ன சொல்கிறீங்க? என்ன திடீர்னு இன்னைக்கு? சண்டே தானே, இன்னைக்கு கூட உங்களுக்கு வேலை வைப்பாங்களா? விசனமாய் கேட்டுக்கொண்டிருந்தாள் ராதிகா. இது ஒரு முக்கியமான டீல் ராதிகா. வேற ஒருத்தர் போக வேண்டியதா இருந்துச்சு. அவர் இன்னைக்கு வர முடியலை. அதனால் நான் போகணும். நான் போனாதான் முடியும். இன்னொரு நாளைக்கு போகக்கூடாதாங்க என்றவளை, அந்த கிளைண்ட்டை நான் இன்னைக்கு மீட் பண்ணியே ஆகணும் ராதிகா, புரிஞ்சுக்கோ. சரி, நான் போகிற வழியில் ஏதாவது டிஃபன் சாப்பிடுகிறேன். எனக்கு எதுவும் எடுத்து வைக்காத. டைம் இப்போவே ரொம்ப ஆயிடுச்சு. அப்புறம் நாளைக்கு காலையில் 10 மணிக்குத்தான் வருவேன். ஓகேவா? வீட்டை பார்த்துக்கோ. அம்மா அப்பா கிட்ட சொல்லிடு. அவங்க எங்க என்று கேட்க, 2 பேரும் வாக்கிங் போயிருக்காங்க, இன்னும் வீடு திரும்பலை. சரி சரி, அவங்க வந்த உடனே சொல்லிடு, சரியா? பதில் ஏதும் பேசாமல் மௌனமாய் ஒரு மூலையில் முகம் வாட்டமாய் நின்று கொண்டிருந்தாள். பாவம் ராதிகா. அவள் காலையிலே எழுந்து கேரட் அல்வா, பூரி, வடக்கறி, உளுந்து வடை இத்தனையும் செய்து வைத்திருந்தாள். கேரட் அல்வா என்றால் முரளிக்கு மிகவும் பிடிக்கும். காலையிலே இதையெல்லாம் செய்துவிட்டு அவளும் குளித்துவிட்டு அழகாக தன்னை அலங்கரித்து கொண்டிருந்தாள். முரளி தன்னை பார்க்க வேண்டும் என்ற ஆசையுடன் காத்திருந்தாள். திருமணமாகி அவளுக்கு வரும் முதல் பிறந்த நாள். தன் கணவன் தனக்கு என்ன பரிசு பொருள் கொடுப்பான், தன்னை எங்கெல்லாம் அழைத்துச் செல்வான், தன்னை எப்படி மகிழ்விக்கப் போகிறான் என்று அவள் ஆசையாயிருந்தாள். ஆனால் தன் கணவனுக்கு தான் பிறந்த நாள் கூட ஞாபகம் இல்லாமல் போனது அவளுக்கு மிகவும் வேதனையாக இருந்தது. அது எதையும் முரளியிடம் காட்டிக்கொள்ளாமல் அவனை வழி அனுப்பிவிட்டு உள்ளே வந்தவள் ஷோபாவில் அப்படியே அமர்ந்தாள். அவள் மனம் சற்றே கனத்திருந்தது. சிறிது நேரம் அப்படியே அமர்ந்திருந்தவள் பின்பு எழுந்து தன் உடைகளை எல்லாம் மாற்றி பழையபடி ஒரு நைட்டி ஒன்றை அணிந்து கொண்டு வழக்கம் போல தன் வேலைகளை செய்ய ஆரம்பித்து விட்டாள். இந்த ஒரு பிறந்த நாள் மட்டுமல்ல, இப்படியே ராதிகாவின் ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் ஏதாவது ஒரு காரணம் வந்துவிடுகிறது. அவள் பிறந்த நாளின் போது முரளி ராதிகாவுடன் இல்லாமலேயே போய்விடுகிறான். முரளி ராதிகாவின் மீது வைத்திருக்கும் அன்பில் எந்த குறையும் இல்லை. அவன் தன் மனைவி மீது மிகுந்த அன்பு வைத்திருப்பவன்தான். ஆனாலும் ஒரு பெண்ணுக்கு தன் கணவன் தனக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அடிக்கடி தன்னை சர்ப்ரைஸ் செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கும். அதிலும் தன் பிறந்த நாள் என்றால் அது இன்னும் அதிகமாக இருக்கும். இவையெல்லாம் முரளியை போன்ற பல கணவன்மார்களுக்கு புரிவதே இல்லை. என்ன செய்வது? தற்போது ராதிகாவுக்கு திருமணமாகி 7 ஆண்டுகள் முடிந்துவிட்டன. அவளுக்கு நிதீஷ் என்ற ஒரு மகன். அவன் 2ஆம் வகுப்பு படிக்கின்றான். படுச்சுட்டி. நிதீஷுக்கு அம்மா என்றால் இஷ்டம். தினமும் பள்ளிக்கு கிளம்பும்போது அம்மா கன்னத்தில் ஒரு முத்தம் வைக்காமல் போவதில்லை. அவள் காலை நேரங்களில் அறக்க பறக்க வேலை செய்து கொண்டிருந்தாலும் தவறாமல் அம்மாவை அழைத்து கன்னத்தில் ஒரு முத்தம் வைத்துவிட்டுத்தான் ஆட்டோவில் ஏறுவான். அது மட்டுமல்ல, பள்ளியை விட்டு வந்து அவன் பள்ளியில் நடந்ததை பற்றி ஏதாவது அம்மாவிடம் பேசிக்கொண்டே இருப்பான். இவளும், என்னடா எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்க, எனக்கு வேலை இருக்கு, உனக்கு பதில் சொல்லி சொல்லி எனக்கு தலைதான் வலிக்குது, போதும் ஆளவிடு என்பாள். இவள் மாமியார் மங்களம், மாமனார் ராஜாராம், நாத்தனார் நந்தினி. நந்தினி தற்பொழுதுதான் படிப்பை முடித்தாள். முடித்த கையோடு நல்ல வரன் அமைந்து விட்டது. நந்தினியின் வருங்கால கணவர் ராஜா. இவர் LICயில் பணிபுரிகிறார். கடந்த மாதம்தான் இவர்கள் நிச்சயம் சீரும் சிறப்புமாய் நடைபெற்றது. இன்னும் 2 மாதங்களில் நந்தினிக்கும் ராஜாவுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. அந்த திருமண பொறுப்புகள் அனைத்தும் முரளியின் தலை மீது தான் இருந்தது. முரளி ராதிகாவுக்கு திருமணமாகி 7 ஆண்டுகள் ஆனாலும் இந்த 7 ஆண்டுகளில் ராதிகா எதிர்பார்த்த பாசங்கள் அத்தனையும் அவளுக்கு கிடைத்ததா என்றால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால்
ஒவ்வொரு முறையும் தன் கணவனிடமிருந்து எதையாவது எதிர்பார்த்து பின்பு ஏமாறுவது இப்படியே போய்க் கொண்டிருந்தது அவள் வாழ்க்கை. இதோ வந்துவிட்டது 7ஆம் ஆண்டு ராதிகாவின் பிறந்த நாள். இன்னும் ஒரு வாரம்தான் இருக்கிறது. தற்போது காலை அறக்க பறக்க அடுப்படியில் வேலை செய்து கொண்டிருந்தாள் ராதிகா. அம்மா சைன் பண்ணுமா, தன்னுடைய ஹோம்ஒர்க் நோட்டினை எடுத்து நீட்டினான் நிதிஷ். ஏண்டா, நேற்று சாயங்காலம் எல்லாம் ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு இருந்த, அப்போ கேட்டிருக்க வேண்டியது தானே? நைட்டெல்லாம் செஞ்சுட்டு தானே இருந்த, அப்போ கொடுக்கக்கூடாதா? கிளம்புறப்பத்தான் தோணுதா? கொடு. வெடிக்கென்று பிடுங்கி சைன் போட்டுவிட்டு அவனிடம் கொடுத்தாள். அவன் அம்மா தன்னை திட்டுகிறார்கள் என்பதில் காதில் வாங்காதவனாய் அம்மாவை பார்த்து சிரித்து கொண்டே ஹோம்ஒர்க் நோட்டினை வாங்கி பைக்குள் வைத்து தன் பையை எடுத்து தோளில் மாட்டிக்கொண்டு பள்ளிக்கு புறப்பட தயாரானான். வாசலில் ஆட்டோ வந்தவுடன் ஆட்டோவில் நிதிஷை ஏற்றிவிட்டு அப்படியே கையசைத்து நின்று கொண்டிருந்தவள் சிறிது தூரம் ஆட்டோ சென்று நின்றதை கவனித்தாள். ஆட்டோவிலிருந்து நிதிஷ் அவசர அவசரமாக ஓடி வந்தான். இவள் பதட்டமாய் பார்த்து கொண்டிருக்க அருகில் ஓடி வந்தவன், அம்மா குனிமா. ஏண்டா? ஐயோ கொஞ்சம் குனிமா என்று கூறி அவளை இழுத்து அவள் கன்னத்தில் இங்கும் அங்குமாய் முத்தம் கொடுத்தான். நான் முத்தம் கொடுக்க மறந்துவிட்டேன், பாய் அம்மா என்று சொல்லி மறுபடியும் அவசர அவசரமாக ஓட்டம் எடுத்தான். இவள் சிரித்துக்கொண்டே என்ன பையனோ என்று உள்ளே நுழைந்தாள். முரளி ஆஃபீஸுக்கு கிளம்பி கொண்டிருந்தான். டிஃபன் எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிட்டு விட்டு கிளம்புங்க. வேண்டாம் ராதிகா. ஏங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு தான் ஆப்பம் தேங்காய் பால் பண்ணேன். எப்பவும் இட்லி தோசை தான், அதான் இன்னைக்கு ஆப்பம் செஞ்சேன். அத்தை மாமாவும் கேட்டாங்க, கொஞ்சம் சாப்பிட்டு போங்க என்று கேட்டுக்கொண்டிருக்க, இல்லை ராதிகா, இன்னைக்கு ஆஃபீஸில் முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்குது. நைட்டெல்லாம் அதை பற்றியே திங்க் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு பசியே எடுக்கவில்லை, ஆஃபீஸ் நினைப்பாவே இருக்கு. ஏங்க, அப்படி என்ன மீட்டிங்? அது ஒன்றும் இல்லை ராதிகா, எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும்னு எதிர்பார்க்கிறேன். இந்த மீட்டிங்கில் தெரிஞ்சிடும் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா இல்லையான்னு. அதான் ஒரே டென்ஷனாக இருக்குது. இதுக்கு போய் எங்கே டென்ஷனாக இருக்கீங்க? உங்கள் வேலையில் நீங்கள் கரெக்டாக இருந்திருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 7 வருஷத்தில் நான் பார்த்த வரைக்கும் நீங்கள் ஒரு நாள் கூட உங்களை பற்றி யோசிக்காமல் வேலை வேலைன்னு எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக இந்த ப்ரொமோஷன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கவலைப்படாமல் போயிட்டு வாங்க. ராதிகா சொல்ல அவளை இழுத்து தன் அருகில் அணைத்து கொண்டு, அப்படியா சொல்கிற என்றான் சிரித்துக்கொண்டே. இவளும் வெட்கத்தில், விடுங்க, அத்தை மாமா வரப்போறாங்க என்று சொல்லி அவன் பிடியிலிருந்து விலகியவள் வாசல் வரை சென்று அவனை வழி அனுப்பிவிட்டு பின்பு உள்ளே நுழைந்தாள். இரவு முரளி ஆஃபீஸிலிருந்து வந்தான். அவன் முகம் சந்தோஷமாய் இருப்பதை உணர்ந்தாள். உடனே அவன் அருகில் சென்று, என்னங்க, ஆஃபீஸில் என்ன நடந்துச்சு? உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சதா என்று ஆர்வமாய் கேட்டவளுக்கு தெரியாது அந்த செய்தி அவளுக்கு மிகுந்த வேதனை அளிக்கப் போகிறது என்று. அவன் கையில் இனிப்புடன், எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு ராதிகா, சம்பளமும் அதிகமாயிடுச்சு என்று சந்தோஷத்தில் ஸ்வீட்டை எடுத்து மனைவியின் வாயில் ஊட்டினான். உடனே அருகில் நிதிஷ் ஓடி வர அவனை தூக்கி கொண்டு, அப்பாவுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிடுச்சுடா என்று அப்படியே அவனை ஒரு சுத்து சுத்தினான். அவன் வாயில் ஸ்வீட்டை வைத்து முத்தம் கொடுத்து கொண்டிருக்க சிறிது நேரத்தில் மங்களமும் ராஜாராமும் அறையிலிருந்து வெளியே வர அவர்களுக்கும் இனிப்பை கொடுத்து தகவலை சொன்னான். தற்போதுதான் காத்திருந்தது அந்த பேரதிர்ச்சி ராதிகாவிற்கு. அம்மா, எனக்கு வேலையில் ப்ரமோஷன் கிடைச்சது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்ஃபரும் பண்ணியிருக்காங்க. நான் மும்பைக்கு போகணும். 3 வருஷம் அங்கத்தான் வேலை செஞ்சாகணும். அதுக்கப்புறம் இங்கே வந்துடுவேன் என்று சொல்ல இடி விழுந்தது போல் ஆயிற்று ராதிகாவிற்கு. கணவனை சிறிதும் பிரியாதவளுக்கு இது பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. என்னங்க சொல்கிறீங்க, 3 வருஷமா? எப்படி, நீங்கள் ஏன் ஒத்துக்கிட்டீங்க என்று கேட்க, என்ன ராதிகா, ப்ரமோஷன் கொடுத்தா சமயத்தில் இப்படி டிரான்ஸ்ஃபரும் தான் வரும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? 3 வருஷம் தானே, கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே போயிடும், சர்வசாதாரணமாக சொன்னான் முரளி. ஆனால் இவளுக்கோ 3 வருடம் என்பது 3 யுகங்களாக இருந்தது. சற்றே மௌனமாக இருந்தாள் ராதிகா. என்ன பேசுவது என்று தெரியாமல் அதிர்ச்சியில் வாயடைத்து நின்று கொண்டிருந்தாள். நான் நாளைக்கு கிளம்பணும், எல்லாம் இப்பவே பேக் பண்ணி வச்சுக்கணும், சீக்கிரம் என்றவளை பார்த்து, ஏங்க, நீங்கள் கண்டிப்பாக போய் தான் ஆகணுமா? வேறு எதுவும் வழி இல்லையா? நீங்கள் ஆஃபீஸில் இன்னொரு முறை கேளுங்களேன் என்று குழந்தைத்தனமாக கேட்க, என்ன ராதிகா, நீ படித்த பொண்ணு தானே, இது கூட உனக்கு தெரியாதா? ஆஃபீஸில் ட்ரான்ஸ்ஃபர் போட்டால் போய்தான் ஆகணும், வேற வழியே இல்லை, அதை புரிஞ்சுக்கோ. இல்லைன்னா இந்த ப்ரமோஷன் வேண்டான்னு தான் சொல்லணும்.
இத்தனை வருஷம் நான் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிடும். 3 வருஷம் தானேம்மா, வந்துட போறேன். விடு, வா வா, முதல்ல நம்ம கிளம்புறதற்கான ஏற்பாடுகளை செய்யணும் என்று மனைவியை அழைத்து கொண்டு உள்ளே சென்றான். அவனுக்கு தேவையான அனைத்தையும் எடுத்து பேக் செய்து கொண்டிருந்தான். ராதிகாவும் அவனுக்கு உதவி செய்து கொண்டிருந்தாள். அன்று இரவு முழுவதும் அவள் தூங்காமல் முரளியை பார்த்து கொண்டிருந்தாள். இன்னும் 3 வருடமாகும் இந்த முகத்தை இப்படி அருகாமையில் பார்க்க என்று அவள் மனம் கண்ணீர் வடித்து கொண்டிருந்தது. அது மட்டுமல்ல, இன்னும் 1 வாரத்தில் அவள் பிறந்த நாள் வரப்போகிறது. இந்த பிறந்த நாளுக்கும் தன் கணவன் தன்னுடன் இல்லாமல் போனது அவளுக்கு மிகவும் வருத்தத்தை அளித்தது. கண்கள் சொக்கி சொக்கி விழ அவள் முரளியை பார்த்து கொண்டே இருந்தாள். இமைகள் உறங்கச் சொன்னாலும் அவள் விழிகள் மட்டும் அவனை பார்த்து கொண்டே இரு என்று அவளிடம் அடம் பிடித்து கொண்டிருந்தது. மறுநாள் காலை எல்லாம் எடுத்து வைத்து முரளி கிளம்ப தயாரானான். தன் மனைவியை அருகில் அடைத்து கன்னத்தில் முத்தம் வைத்தவனை விடாமல் சிறிது நேரம் அப்படியே தோளில் சாய்ந்து அவள் அணைப்பிலே வைத்து கொண்டிருந்தாள். டைம் ஆச்சு ராதிகா, நான் கிளம்புறேன் என்று அவள் அணைப்பிலிருந்து விலகியவன் வாசலை நோக்கி நடந்தான். அவனை வெளியே சென்று வழி அனுப்ப மனம் வராமல் உள்ளேயே நின்று கொண்டிருந்தாள். ராதிகா, டைம் ஆச்சு, இன்னும் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? வெளியில் இருந்து சத்தம் போட்டு கொண்டிருந்தான் முரளி. வெளியில் நின்று கொண்டிருந்த தன் அம்மா அப்பாவிடம் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு செல்லக்குட்டி நிதிஷை தூக்கி கொஞ்சி விட்டு ராதிகா ராதிகா முரளி குரல் கேட்க ஏதோ யோசனையில் இருந்தவள் சற்றே சுகாரித்து இதோ வந்துட்டேங்க அவசர அவசரமாய் வெளியே ஓடி வந்தாள். ராதிகா, எல்லாத்தையும் கரெக்டாக பேக் பண்ணிட்டியா? பண்ணிட்டேங்க, உங்கள் திங்ஸ் எல்லாம் பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. சரி, நான் கிளம்புறேன். பத்திரம். நிதிஷை அம்மா அப்பாவை பத்திரமா பார்த்துக்கோ, நான் போனதும் ஃபோன் அடிக்கிறேன், சரியா என்றவனை பார்த்து சரி என்று தலையாட்டினாலும் உள்ளுக்குள் உடைந்து கொண்டிருந்தாள் ராதிகா. பிறந்த நாள் வர இன்னும் 1 வாரம்தான் இருக்கு. இந்த பிறந்த நாளுக்காவது இவர் நம்ம கூட இருப்பார் என்று நினைச்சேன். நம்ம ஆசைப்பட்டது அந்த கடவுளுக்கே பொறுக்கலை போல நினைத்து கொண்டே உள்ளே நுழைந்தவள் எதிரில் யாம் இருக்க பயமே என்று வசனம் எழுதிய முருகர் காலண்டரை பார்த்தாள். அதில் முருகர் அழகாக சிரித்து கொண்டிருந்தார். உடனே இவளுக்கு உள்ளுக்குள் என்ன தோன்றியதோ தெரியவில்லை. நல்லா சிரிங்க, என் நிலைமையை பார்த்தா சிரிக்கிற மாதிரி தானே இருக்கு என்று முணுமுணுத்தவள் குக்கர் விசில் சத்தம் அடிக்க அடுப்படியை நோக்கி ஓடினாள். அவ்வளவுதான், எல்லாவற்றையும் மறந்துவிட்டு வழக்கம் போல தன் வேலைகளை செய்ய ஆரம்பித்து விட்டாள் ராதிகா. தினமும் காலையில் 8 மணிக்குள் ஃபோன் அடித்து விடுவான் முரளி. எல்லோரும் என்ன செய்கிறீர்கள் என்று அத்தனை விசாரிப்புகளும் முடிந்துவிடும். மீண்டும் இரவு 1 முறை ஃபோன் செய்து எல்லோரிடமும் பேசிவிடுவான். இப்படியே 1 வாரம் போனது. நாளை மறுபடியும் ராதிகாவின் பிறந்த நாள். இரவு 12 மணிக்கு தனக்கு வாழ்த்து சொல்ல தன் கணவன் அழைப்பான் என்று ஆவலாய் காத்திருந்தாள். அவன் அருகில் இருக்கும்போது இருந்த எதிர்பார்ப்பை விட இன்று சற்று அதிகமாகவே இருந்தது அவளுக்கு. இரவெல்லாம் தூங்காமல் அவன் ஃபோனுக்காக காத்திருந்தாள். ஆனால் பழக்கப்பட்ட விஷயம்தானே. அன்று இரவும் அவளுக்கு ஏமாற்றமே. அப்படியே சாய்ந்தபடியே உறங்கி போனாள். மறுநாள் காலை கண்டிப்பாக அவர் ஃபோன் செய்து நமக்கு வாழ்த்து தெரிவிப்பார் என்று ஆவலாய் இருந்தாள். 5 மணிக்கு எழுந்து குளித்துவிட்டு பால் பாயாசம் செய்து கொண்டிருந்தாள். நந்தினி அடுப்படிக்கு வந்து, என்ன அன்னீஸ், என்ன இன்னைக்கு விசேஷம், காலையிலேயே பாயசம் கிண்டிக்கிட்டு இருக்கீங்க என்று கேட்க இவளுக்கு என்ன சொல்வது என்று தெரியாமல், ஒன்றும் இல்லை நந்தினி, சாமி கும்பிடலாம்னு தான், சாமிக்கு வைக்கத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அதான் என்ன விசேஷம் அண்ணி, அது எப்படி சொல்வது என்று தயங்கி கொண்டிருக்க நந்தினி ஃபோன் அடித்ததும் அவள் அங்கிருந்து ஓட, அப்பாடா அவள் சென்று விட்டாள் என்று பெருமூச்சு விட்டு கொண்டாள் ராதிகா. தன் பிறந்த நாளை கூட வெளியில் மற்றவர்களிடம் சொல்ல கூச்சப்பட்டு கொண்டிருந்தாள். ஏனென்றால் இத்தனை வருடத்தில் அதை கொண்டாட வேண்டியவனே அதற்கு எந்த முக்கியத்துவமும் கொடுத்ததில்லை. இவளும் அந்த வீட்டில் அதை பெரியதாக கொண்டாடியதில்லை. அவளுக்கு இருந்த ஆசைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து போனதுதான் மிச்சம். திடீரென அவள் செல்போன் அடிக்க தன் கணவனாகத்தான் இருக்கும் என்று அவசர அவசரமாக ஓடினாள். போனில் அவள் அம்மா குணவதி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ராதிகா என்று சொல்ல, தேங்க்ஸ்மா என்று சந்தோஷப்பட்டாள். என்ன பண்ணிட்டு இருக்க ராதிகா, குணவதி கேட்க, நிதிஷை பள்ளிக்கு கிளப்பிக்கிட்டு இருக்கம்மா, அடுப்படியில் வேலையா இருக்கேன். சரி சரி, நீ வேலையை பாரு, நான் அப்புறமா பேசுகிறேன், கோயிலுக்கு போயிட்டு வா சரியா என்றாள் குணவதி. சரிம்மா என்று சொல்லி ஃபோனை வைத்தாள். சிறிது நேரத்தில் மறுபடியும் அவள் ஃபோன் அடிக்க குதூகலமாய் மறுபடியும் வேகம் எடுத்தாள்.
ஃபோனை எடுத்து காதில் வைத்ததுதான் தாமதம். லோன் ஏதாவது வேணுமா என்று ஏதோ ஒரு பேங்கிலிருந்து கால் வர, ஆமாம் இப்போ இதுக்குத்தான் குறை என்று வெறுப்பாய் ஒன்றும் வேணாம் சலிப்பா சொல்லி வச்சிட்டா. ஒரு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணாதான் என்னவா? ஒருவேளை இன்னும் எந்திரிச்சிருக்க மாட்டாரோ என்னவோ தெரியலையே. அவன் ஃபோன் பண்ணாததற்கு இவள் மனதில் ஏதேதோ காரணம் கண்டுபிடித்து கொண்டிருந்தாள். இவளுக்கு வேலையே ஓடவில்லை. நிதிஷுக்கு லஞ்ச் பேக் செய்துவிட்டு அவன் குளித்ததும் உடை மாற்றிவிட்டு தலைவாரி விட்டு கொண்டிருக்க மீண்டும் அவள் செல்போன் அடித்தது. அவள் மறுபடியும் அறக்க பறக்க ஓடினாள். அவள் எதிர்பார்த்தபடி முரளிதான் அழைத்திருந்தான். ஃபோனில் அவன் நம்பரை பார்த்ததும் இவளுக்கு ஆனந்தம் தாங்க முடியவில்லை. ஃபோனை எடுத்து ஹலோ என்னங்க என்று கேட்க, என்ன ராதிகா பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைங்க, பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா? நான் இப்போத்தான் கொஞ்ச நேரம் ஆச்சு எழுந்து. இப்போ ஆஃபீஸ் கிளம்பணும். போகிற வழியே ஏதாவது சாப்பிடணும். ஏங்க இன்னைக்கு இவ்வளவு லேட்டாக கிளம்புறீங்க? இல்லை, நேற்று நைட்டு வந்து படுக்கவே லேட் ஆயிடுச்சு எனக்கு. 11 ஆஃபீஸ் போனால் போதும். சரிங்க சரி. அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்க, அவங்க வழக்கம் போல் வாக்கிங் போயிருக்காங்க, இன்னும் வீடு திரும்பலை. சரி சரி வந்தா சொல்லிடு. சரிங்க, நான் வச்சிட்டுமா அப்படின்னு சொல்ல, என்ன இது இவருக்கு சொல்ல வேறு எதுவும் இல்லையா என்று யோசித்து கொண்டு பதில் பேசாமல் சரிங்க வச்சிடுங்க என்றாள் ராதிகா. அவன் ஃபோன் பண்ணாமலே இருந்தாலாவது ஃபோன் பண்ணுவார், வாழ்த்து சொல்லுவார் என்று இவள் ஏதோ ஒரு ஆனந்தத்திலாவது இருந்திருப்பாள். ஆனால் அவன் ஃபோன் செய்துவிட்டு இவளுக்கு வாழ்த்து சொல்லாதது மிகவும் வேதனை அளித்தது. அவளால் இந்த மனநிலையிலிருந்து வெளிவர முடியவில்லை. ஏன் இப்படி? நாம் தான் அதிகமாக எதிர்பார்க்கிறோமா? இல்லை, அவர்தான் நம்மை புரிந்து கொள்ளவில்லையா? ஒன்றும் புரியவில்லை. குழப்பத்தில் இன்று இருக்க, அம்மா போஸ்ட். யாருமா வீட்டில்? போஸ்ட் வந்திருக்கு சத்தம் கேட்டு உடனே வெளியே சென்றவள், யாருங்க என்று கேட்க, பார்சல் வந்திருக்குமா? யாருக்கு என்று கேட்டாள் ராதிகா. தெரியலம்மா, இந்த வீட்டு அட்ரஸ் போட்டுத்தான் வந்திருக்கு. இந்தாங்க கையெழுத்து போட்டு வாங்கினாள். ஒரு கிஃப்ட். என்ன கிஃப்ட் இது என்று யோசித்து கொண்டே உள்ளே கொண்டு வந்தவள் அதை பிரிக்க, உள்ளே ஒரு அழகான தேவதை பொம்மை. அதில் என் தேவதைக்கு என்று எழுதியிருந்தது. இவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. சிறிது நேரம் யோசிக்க இவளின் எண்ணம் எல்லாம் முரளியிடம் போனது. தன் கணவன் தனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்து விட்டார் என்று ஆனந்தத்தில் மிதந்தது. அந்த பொம்மையை உற்று பார்த்து கொண்டிருந்தாள். அவள் சந்தோஷம் அதிகரிக்க உடனே தன் கணவனுக்கு ஃபோன் செய்ய ஓடினாள். அண்ணி அண்ணி ஒரு நிமிஷம். பின்னால் நந்தினி ஓடி வர, என்னம்மா? அண்ணி, அந்த கிஃப்ட் எனக்கு தான் வந்திருக்கு, கொடுங்க என்றாள். ராஜா தான் அனுப்பியிருக்காரு. நான் வேணான்னு தான் சொன்னேன் அண்ணி. அம்மா பார்த்தா தப்பாக நினைப்பாங்கன்னு சொன்னேன். இவர் ஏன் தான் இப்படி பண்ணுறாருன்னு தெரியல அண்ணி. நீங்கள் அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க ப்ளீஸ் என்று நந்தினி அவள் கையில் இருந்த அந்த தேவதை பொம்மையை வாங்கி கொண்டு உள்ளே ஓட, அப்படியே சிலை போல் நின்று விட்டாள் ராதிகா. அவளால் ஒரு அடி எடுத்து வைக்க முடியவில்லை. அவள் கை கால்கள் எல்லாம் நடுக்கம். அவள் மூச்சு ஏனோ விட்டு விட்டு வந்தது. இதயம் வேகமாக துடித்தது. ஏனோ துக்கம் அவள் தொண்டையை அடைத்தது. வாய் வரைக்கும் அந்த அழுகையை வாய் மூடி அப்படியே உள்ளே ஓடிப்போனாள். அவளால் சொல்ல முடியவில்லை. ஓவென்று அழ ஆரம்பித்து விட்டாள். அவளுக்கு ஏனோ தெரியவில்லை, இது பழக்கப்பட்ட விஷயம்தான் என்றாலும் ஒவ்வொரு முறையும் எதிர்பார்த்து ஏமாறும் போது அவளுக்கு ஏற்படும் வலி மட்டும் இன்னும் அதிகமாகிக் கொண்டே தான் போனது. அவளால் எதையும் யோசிக்க முடியவில்லை. சிறிது நேரம் அப்படியே மௌனமாய் அமர்ந்திருந்தாள். எங்கோ ஏதோ ஒரு குரல் கேட்க, அந்த குரல் அவளை மெல்ல மெல்ல நெருங்குவதை உணர்ந்தாள். அம்மா அம்மா என்று நிதிஷ் அழைத்து கொண்டு வருவதை பார்த்தாள். உடனே தன் புடவை முந்தானையை எடுத்து கண்களை நன்றாக துடைத்து கொண்டாள். என்ன கண்ணா என்று கேட்க, இங்கே என்னம்மா பண்ணிட்டு இருக்க என்றான் நிதிஷ். அச்சுச்சோ, உனக்கு டைம் வேற ஆயிடுச்சில்ல, நான் மறந்தே போயிட்டேன், சீக்கிரம் வா வா, இப்போ ஆட்டோ வேற வந்துடும், வா கண்ணா வா என்று அவனை கைப்பிடித்து விறுவிறுப்பாக இழுத்து வந்தாள். இருமா கொஞ்சம் இரு என்று அவள் கையினை உதறி கீழே இருந்த தன் பேகினை எடுத்தான். அதை திறந்து ஒவ்வொரு நோட்டுகளாக வெளியே எடுத்து வைத்தான். டேய், டைம் ஆச்சு, இப்போ போய் ஏண்டா நோட்டெல்லாம் வெளியே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க? எடுத்து உள்ளவை, நிதிஷ் ஆட்டோ வேற வந்துடும், எழுந்துரு என்று இவள் உட்கார்ந்து ஒவ்வொரு நோட்டுகளாக எடுத்து மறுபடியும் பேகில் திணித்தாள். அம்மா கொஞ்சம் இரு. அவன் அம்மாவுடன் செல்லமாக சண்டை பிடித்தான். கொஞ்சம் இருமா. மறுபடியும் அவன் ஒவ்வொரு நோட்டுகளாக எடுத்து வெளியே வைத்தான். நிதிஷ், சொல்றேன்ல, டைம் ஆச்சுடா,
கொஞ்சம் தான் இரேம்மா என்று சொல்லி அவள் ஒவ்வொரு நோட்டுகளை பிரித்து பிரித்து ஏதோ தேடிக்கொண்டிருந்தான். என்னத்தான் தேடுற நீ? ராதிகா கத்த. இல்லைம்மா, உங்ககிட்ட ஒன்று காட்டணும். அதெல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து பார்த்துக்கலாம் நிதிஷ். சாயங்காலம் பார்த்துக்கலாம். இப்போ நீ கிளம்பு, டைம் ஆச்சு. இருமா. அவன் அப்பொழுதும் விடாமல் நோட்டுகளை பிரித்து பிரித்து தேடிக்கொண்டிருந்தான். தற்போது ராதிகா இருக்கும் மனநிலையில் அவளுக்கு இன்னும் கோபமும் எரிச்சலும் தான் வந்தது. நிதிஷ், இப்போ நீ என்கிட்ட அடி வாங்க போற என்று அவனை கத்த, அவன் ஏதோ ஒன்றை எடுத்து தன் பின்னால் ஒளித்து கொண்டான். அம்மா, கொஞ்சம் கண்ணை மூடு என்று சொல்ல, என்னடா இப்போ ஆட்டோ வரப்போகுது, இந்த டைம்ல விளையாடுற? கொஞ்சம் நீ கண்ணைத்தான் மூடேம்மா என்று கொஞ்சலாக கெஞ்சினான். அவன் மழலை பேச்சில் மனமயங்க தன் இதழில் புன்னகையுடன் சரி என்று கண்ணை மூடினாள். அவன் 1 2 3 என்று சொல்லி இப்ப கண்ணை திற என்று சொன்னவுடன் இவளும் கண்ணை திறந்து பார்க்க அப்போது காத்திருந்தது அவளுக்கு இன்ப அதிர்ச்சி. அவள் கண்களையே அவளால் நம்ப முடியவில்லை. அவள் விழிகளில் ஏனோ நீர் வழிந்து கொண்டிருந்தது. நிதிஷுக்கு ஒன்றும் புரியவில்லை. அம்மா ஏன் அழுகிறாள் என்று அவள் அருகில் வந்து, என்னம்மா, என்ன ஆச்சு? உனக்கு பிடிக்கலையா, நல்லா இல்லையா என்று கேட்க அவனிடமிருந்து அதை வாங்கி உற்று பார்த்தாள். ஒரு அழகான தேவதை வரைபடம் குழந்தையின் கைவண்ணத்தில் கிறுக்கலாயிருந்தது. அதில் என் அம்மா என்னும் தேவதைக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்ற தலைப்பினை எழுதி அந்த தேவதை பொம்மையின் கீழே யூ ஆர் ஆல்வேஸ் மை ஸ்பெஷல் அண்ட் காட் கிஃப்டட் டு மீ என்று எழுதியிருந்தது. அவள் அதை உற்று பார்த்து கொண்டே இருந்தாள். ஏனோ அவளுக்கு சற்று முன்பு பரிசாக வந்த அந்த தேவதை பொம்மையை விட இந்த தேவதை வரைபடம்தான் மிகவும் அழகாக தெரிந்தது. இத்தனை வருடங்கள் அவள் தேடிய அந்த அன்பு ஒரே ஒரு ஒற்றை காகிதத்தில் அவளுக்கு கிடைத்துவிட்டது. அதிலிருந்து பார்வையை எடுக்க முடியாமல் அந்த தேவதை பொம்மையை பார்த்து கொண்டே இருக்க, பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அம்மா என்று அவளை அணைத்து கொண்டான் நிதிஷ். அவ்வளவுதான். அவள் மனம் குளிர்ந்து போனது. அவனுக்கு உச்சி முதல் உள்ளம் கால் வரை முத்தமழை பொழிந்தாள். அவனை இறுக்கமாக அணைத்து கொண்டு அப்படியே கண்களை மூடி பரவசமடைந்தது அவள் மனம். ஏதோ ஒரு உலகத்திற்குள் மிதந்து கொண்டிருந்தது அவள் மனம். அழகு நிலவே அருகில் வந்து அணைத்து கொண்டாய், எனது கனவை உனது விழியில் எனக்கு தந்தாய். ஒரு பாலைவனமாய் இருந்த மனதில் பாலை வார்த்தாய், என் பாதி உயிரை திருப்பித் தரவே பறந்து வந்தாய். நான் மீண்டும் பிறக்க நீ எனது தந்தையானாய். அம்மா, 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 விடம்மா, டைம் ஆச்சு. ஆட்டோக்காரன் வந்துட்டாங்க. அம்மா, அவளை உலுக்கி உலுக்கி இயல்பு நிலைக்கு கொண்டு வந்தான் நிதிஷ். அவள் நினைவுகள் எங்கோ இருந்து மெதுவாக வெளிவர அவன் அழைப்பதை கவனித்தாள். ஆட்டோக்காரன் வந்துட்டாங்க அம்மா, வெளியே நிற்கிறாங்க, வாம்மா. என்னம்மா என்று அவளை எழுப்பிவிட அவன் பேக்கை எடுத்து தோளில் மாட்டிக்கொண்டு வாம்மா என்று தன் அம்மாவின் கைப்பிடித்து வெளியே இழுத்து வந்தான். வெளியே வந்து அவசர அவசரமாய் ஆட்டோவில் ஏறியவன் பாய் அம்மா என்று சொல்ல கையசைத்து அப்படியே ஆனந்தத்தில் நின்று கொண்டிருந்தவள் சற்று தூரம் சென்றதும் ஆட்டோ நின்றதை கவனித்தாள். அவள் மனதில் ஏனோ இன்னும் ஆனந்தம் கொதிக்களித்தது. அவள் சிரித்துக்கொண்டே அப்படியே மண்டியிட்டு அமர்ந்தாள். ஆட்டோவிலிருந்து நிதிஷ் அவளை நோக்கி ஓடி வந்தான். தன் இரு கைகளையும் அவன் பக்கம் நீட்டி முழங்கால் மண்டியிட்டு ஓடி வந்தவனை வாரி அணைத்து கொண்டாள். நீ பண்ண டென்ஷன்ல முத்தம் கொடுக்க கூட மறந்துட்டம்மா. அவள் கன்னத்தில் மாறி மாறி முத்தம் கொடுத்தான். தினமும் அவன் கொடுக்கும் முத்தம்தான். ஆனாலும் இன்று ஏனோ அவளுக்கு அது புதிதாயிருந்தது. பாயம்மா என்று அவன் மீண்டும் ஓட்டம் எடுக்க கையசைத்து சிரித்து கொண்டே
சிலையாய் நின்றாள் ராதிகா. நன்றி. என்றும் நட்புடன் ஹேமலதா தனசேகர். இந்த கதையினை கேட்டுவிட்டு தயவு செய்து உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். நான் இன்னும் மேலும் கதைகள் எழுத எனக்கு அது ஊக்கம் அளிக்கும். குறைகள் இருந்தாலும் தயவு செய்து சுட்டி காட்டுங்கள். என் தவறுகளை திருத்திக் கொள்ள அது ஏதுவாக இருக்கும். நன்றி. என்றும் நட்புடன் ஹேமலதா தனசேகர்.